அண்ணன் போட்ட கோடு. அண்ணன் முன்வைத்த கோட்பாட்டை தாண்டி ஒரு தத்துவத்தை வைத்து அவரையும் விட ஆகச் சிறந்த ஒரு கோட்பாட்டோடு நான் வருகிறேன் என்றால் கைதட்டி வரவேற்று முதல் தொண்டனாக இருக்க தயாராக தான் இந்த சீமான். கருணாநிதி ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமைகளை ஊடறுத்து எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா 1.5 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்து ஏறாத நீதிமன்ற படிக்கட்டில்லை போராடி 4,50,000 வாக்கு 1.1 இருந்து 8.5 விழுக்காடு வாக்கை வாங்கி தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரே அரசியல் கட்சியா வந்து சாதாரண மந்திரத்துக்கு வரலடா. 5 வயசுல இருந்து அவன் அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி மேல ஏறி தமிழ் தேசிய அரசியலை கட்டி நிறுவலாம்ங்கிற போது திடீர்னு உள்ள வந்து யாரு திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுதான், மறுபடியும் பெரியார், மறுபடியும் அண்ணா, மறுபடியும் எம்ஜிஆர் அப்படின்னா முதல்ல இருந்தா கோவம் வருமா? நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கறதே 10 நிமிஷம் தான் கேட்கிற. 15 நிமிஷம் தான் கேட்டிருக்காப்ல. அரசு இன்னொரு 5 நிமிஷம் பேசிக்கன்னு கொடுத்துருக்குது. சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும், நடிச்சு பார்த்து வந்து பேசணும். இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா? ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. செத்ததை திங்காத சிங்கம். அது எந்த காலத்திலயும் வேட்டைக்கு போகாதரா. பெண் சிங்கம் தாண்டா வேட்டையாடி கொண்டாடும். அது செத்ததை தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும். அதை தாண்டா அது திங்குது. பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டாங்க. கோட்பாட்டு அளவுல தான் எதிர்க்கிறேன். உறவு அளவுல நீ அண்ணன் தம்பி இல்லை நம்ம பேசுறோமா, சண்டை போடுறோமா? கேட்டுக்க. பெரிய எதிரிகளோட மண்ணு கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்கவர்ச்சி மச்சு மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமலஹாசனை குறுக்க விட்டாங்க. அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வர்றாரு. இந்த ப்ராஜெக்ட் பத்தி பேசும்போது நீங்களும் அது எனக்குன்னு தானே நினைச்சீங்க சார்? அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. பாரதிய ஜனதா காங்கிரஸ், திமுக, அதிமுக கொடிகளில் வண்ணம் மாறும், கொள்கையில் எண்ணம் மாறாது. பார்ட்டி சேஞ்ச், நோ பாலிசி சேஞ்ச். இப்பதானே வந்திருக்காருன்னு இப்பதுக்கு வர அப்புறமா வா, நான் இவங்களை முடிச்சுக்கிறேன். எனக்கு தாண்டா பீடிக்கு போடா போடா. இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. ஐயோ அந்த லட்சத்திலே ஆக்கிட்டாங்களே. தம்பி, முதலமைச்சர் ஆவதல்ல லட்சியம். முதலமைச்சராகி நான் என்ன செய்ய போகிறேன் என்பதுதான் இலக்கு, லட்சியம். சிங்கப்பூர், மலேசியா, லண்டன், மற்ற நாடு, அரபு நாடுகளை எப்படி மருத்துவமனைக்கோ அந்த தரத்துக்கு தூக்கிட்டு வருவேன்றேன். இது என் கனவு. இது என்ன ஓட்டா? இது என்ன நம்ம எதிரிகளுக்கு வைக்கிற வேட்டா? இது என்ன நாம் கோட்டைக்கு போகிற ரூட்டா? நான் சாப்பிட்டேன் புரட்டா, வரட்டா, காட்டுறேன் டாட்டா. இப்படியாடா டே? புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு.